Hi guys, very good noon. இந்த வீடியோ வந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு வீடியோ. அதாவது சென்னை கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு வீடியோ. அனைவருக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நேற்று நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கணும். சேலம் ஆஸ்கர் டோர்னமெண்ட் 2025 சாம்பியன் யார் அப்படின்னா ஆதி கிரிக்கெட் கிளப், கணேசனா அண்ட் கோ, சென்னை கிரிக்கெட்டர்ஸ். ஸோ நேற்று டேவோட சூப்பரான வின்னர்ஸ் நம்ம தான். 6 மேட்ச், ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிடையாது, மொத்தம் 6 மேட்ச் தொடர்ந்து நாக் அவுட் பண்ணியிருக்கோம். 6 மேட்ச் பார்த்த எல்லாருமே வந்து சீட்டோட எட்ஜில் உட்காந்துருக்கோம். நெயில் கையில் இருந்த நகைலாம் எல்லாமே போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச் இது எல்லாமே. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா செமிஃபைனலில். ஸோ பெங்களூர் அப்படின்னும் போதே அவங்கள அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபியர் இருக்குமானா எல்லாருக்குமே இருக்கும். பட் நேற்று அந்த ஃபியர் துளி கூட கிடையாது. செஞ்சிடண்டா இன்னைக்குன்னு இறங்கி செஞ்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவங்கள டாமினேட் பண்ணி பேசணும்ல, எங்களுக்கு இந்த விஷயம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். ஏன்னா சவுத் சைடில் போயிட்டு நம்ம பெருசாக வந்து அச்சீவ் பண்ணல. ஒரு 1 lakh டோர்னமெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டாப் லெவல் டோர்னமெண்ட்டை வந்து நம்ம ஜெயிச்சதே கிடையாது. நேற்று டேல வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ். மனோ, ரீனா, ஜட்டு, கோலி, சுரேஷ், ஈபா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டீமில் இருந்த எல்லாருமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஓவரால் ஒரு மேட்ச்சில் வந்து ஹீரோ. ஸோ அதுக்கேற்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிது டைட்டில். ஸோ சென்னை கிரிக்கெட்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் வெளியில் போகிறாங்க, ஒரு டோர்னமெண்ட் விளையாடுறாங்க அப்படின்னா கட்டாயமாக இன்னும் கவனம் பெறும். நிறைய இடத்துல நம்ம வந்து போய் டோரை நாக் பண்ணிவிட்டு அது திறக்காமலே வெளியில் வந்திருக்கோம். பட் நேற்று டேல அந்த டோரையை நாக் அவுட் பண்ணி வெளியில் உடச்சி இதுதான் என்னோட டைம் அப்படின்ற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப் எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு டிஐ லைவ், சிவானந்தன் டீம். ஏன்னா சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பர் டோர்னமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரானரி சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டோர்னமெண்ட்டை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கணேசனா அண்ட் கோ ரீசெண்ட் டேஸில் ஆதிசிசி ஒரு சூப்பராக டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டருக்கு சான்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாரோட கவனம் வந்து இப்போ கட்டாயமாக ஆதிசிசி மேலே இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு டீமை வந்து பில்டப் பண்ணி அதை அழகாக கொண்டு போயிட்டு இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்தடுத்த டோர்னமெண்ட் போயிட்டு விளையாடுறதுக்கும், ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். மனோவோட லைஃப் டைம் பெஸ்ட் சீரீஸ்ன்னு கூட சொல்லணும். அதே போல் லீட் இன் ஃப்ரண்ட் பண்ண ரீனா, எக்ஸ்ட்ரானரி ஜாப். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சூப்பராக க்ரூஷியல் டைம்லலாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பயங்கர செலிப்ரேஷன். பிகாஸ் அது 1 lakh டோர்னமெண்ட் எப்பவுமே ட்ரீம் தான். மோர் தென் 1 lakh நம்பர்ஸ்லாம் தாண்டி ஒரு பெரிய டோர்னமெண்ட் அடிக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. பட் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உண்மையாகவே எல்லாருமே நேற்று மேட்ச் லைவில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து என்ஜாய் பண்ணோம். இதேமாரி நிறைய அப்கமிங் டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆதிசிசி. ரியலி ஹார்ட் லக் டு த டீம். யாரெல்லாம் லூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கும் வந்து ஹார்ட் லக் சொல்லிக்கிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற டோர்னமெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம மறுபடியும் கொடுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.